ரீசெண்டாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்காக கலர் பொடி போட்டதோடு எதுவுமே எடுத்து வைக்காமல் இருந்தது. அது எல்லாத்தையுமே திருப்பியும் கொட்டி வச்சாச்சு. அதில் ஒரு 3, 4 பாக்கெட் மட்டும் நல்லா காயாமல் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அதையும் காய வச்சு கொட்டிடலான்னு சொல்லிட்டு அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வெளியில் இருந்து வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நான் மட்டுமே தான் சாப்பிட, வேறு யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்குன்றனால எனக்கு மட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் மிக்சரு, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஊர் கம்மாயில் இப்போ நல்லா மழை பெஞ்சனால மீன் அதிகமாக வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு குடத்துல வச்சுருந்தாங்க. அதில் பிடிச்சது அயில மீன். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அழகு போல் துள்ளி குடிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி நான் அதை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதோட குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அத்தை அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் பெரிய மீனை நறுக்கவே பொறுமை இருக்காது. இந்த குட்டி குட்டி மீனுக்கு தலையெல்லாம் எடுத்து எப்படி நறுக்க போகிறாங்கன்னு தெரியலை. அவங்கக்கிட்ட மீனை கொடுத்துட்டு தோப்பில் போய்ட்டு இளநீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தோப்புக்கு கிளம்பியாச்சு. நமக்குன்னு சொந்த இடம், வீடு, தோப்பு எல்லாம் இருக்கிறது தனி சந்தோஷம்தான். பார்க்கவே அவ்வளோ பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது, மனசுக்கு திருப்தியாக. போகும்போது துரட்டி எடுக்காமல் போயிட்டோம். ஹஸ்பண்ட் இந்த மட்டையை வச்சு இளநீ பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.